சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் நிபுணத்துவம் உள்ளவர்களை தக்க வைக்கவே ஓய்வூதிய வயது அதிகரிப்பு என்கிறார் ஜனாதிபதி. காலி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து. போதைப்பொருள் கடத்தல்காரர் ரத்மலானி சைமா மலேசியாவில் கைது. கஞ்சிப்பானை இம்ரானுடன் தொடர்புள்ளதாக தகவல். கதிர்காம யாத்திரையினால் மாசுபடும் யாழக்குமண காடுகள். தென்னிலங்கையிலிருந்து ஒலிக்கும் குரல்கள். பழனி முருகன் கோவிலில் முறைகேடு, 4 பேர் கைது. அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் திடீர் ஏவுகணை தாக்குதல், இடைமறிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு சேவையில் அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் யோசனைக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் ஜனாதிபதி காலி மாவட்ட சேதத்தில் நேற்று நடைபெற்ற காலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது இதனை தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் காலி மாவட்ட அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட காலி மாவட்ட செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையில் அதிகளவான தொகையை அரசு செயற்பாடுகளுக்காக மாத்திரம் செலவிடுவது மக்களின் தரப்பிலிருந்து எந்த வகையிலும் நியாயமற்றது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எனவே 9% மட்டத்தில் காணப்படும் மீண்டெழும் செலவுகளை குறைத்து 4% உள்ள மூலதன செலவை அதிகரிப்பதை குறிக்கோளாக கொண்டு எதிர்வரும் ஆண்டிற்கான பொருளாதார திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இலங்கையில் அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது நீதித்துறை அமைப்பு சட்ட திருத்தமோ எந்தவொரு தனிநபரையோ அல்லது தற்போதைய பிரதம நீதியரசரையோ இலக்காக கொண்டு செய்யப்படவில்லை என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்பவும் தேங்கி கிடக்கும் வழக்குகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோமே அரசாங்கம் செயற்படுவதாக அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக நீதிபதிகளின் வயதை அதிகரிக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டு அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக விவித்ருஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்திருந்தார். இதனை மறுத்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச அரசியலமைப்பு திருத்தம் என்பது மிகவும் பரந்த ஒரு விடயம் எனவும் அதற்கு நீண்டதொரு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். எனவே அதனை உடனடியாக செய்ய முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது சட்டவரைவு திருத்தங்களோ எந்தவொரு தனிநபரையோ அல்லது தற்போதைய பிரதம நீதியரசரையோ இலக்காக கொண்டு செய்யப்படுபவை அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த கால அனுபவங்களை வைத்து சிலர் சந்தேகங்களை எழுப்பினாலும் 2024 செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை கட்டி எழுப்பவும் தேங்கி கிடக்கும் வழக்குகளை முறைப்படி குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கவுமே அரசாங்கம் செயற்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவரும் அமைச்சரவை தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்து கைவிடுமாறு யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றினையும் அனுப்பி வைத்துள்ளது. நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகள் உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகளுக்கும் பொருந்தும் வகையிலும் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வகையிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு கொள்கை அளவில் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பை வெளியிடவில்லை என்று சட்டத்தரணிகள் சங்கம் கூறியுள்ளது. எனினும் முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறைக்கு நிறைவேற்று அதிகார அமைப்பால் வழங்கப்படுகின்ற ஒரு சலுகையாகவோ அல்லது நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையிடும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படும் சூழலை உருவாக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. நீதித்துறையின் சுயாதீனத்தையும் நீதித்துறை மீது பொதுமக்கள்
மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு இத்தகைய சந்தேகங்களுக்கு இடம் தராமல் இருப்பது இன்றியமையாத ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பை முழுமையாக ரத்து செய்து புதிய அரசியலமைப்பை கொண்டுவர முனையும் தருணத்தில் மட்டுமே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் விடயத்தை பரிசீலிக்க முடியும் என்று யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறுகிய அல்லது குறிப்பிட்ட நோக்கம் கருதிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் அமைப்புவாதத்துக்கான மரியாதையை குறைப்பதுடன் மக்களாட்சியின் நல்நெறி கொள்கைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியையும் பலவீனப்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவரும் முயற்சிகளை அரசு தலைவர் மறுபரிசீலனை செய்து உடனடியாக கைவிட வேண்டும் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவில் கிழக்கைச் சேர்ந்த தமிழரான அனோஜனுக்கு மத நிந்தனை குற்றத்தில் 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்ட நிலையில் குறித்த தண்டப்பணத்தை செலுத்தாவிட்டால் அவர் மேலதிகமாக 5 வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இறைதூதர் முகமது நபியை நிந்தித்து முகநூல் பதிவு செய்த இலங்கையைச் சேர்ந்த அனோஜனுக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்ட விடயம் தொடர்ந்து பேசுபொருளை ஏற்படுத்தியுள்ளது. அனோஜன் தன்னுடைய பதிவுக்கு மன்னிப்பு கோரியிருந்தாலும் சவுதி நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த தண்டனை தொடர்பான தீர்ப்பை நேற்று முன்தினம் வழங்கியுள்ள நிலையில் இந்த தீர்ப்பில் அவர் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டப்பணத்தை செலுத்தாவிட்டால் மேலதிகமாக 5 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுவது கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 3 மில்லியன் சவுதி ரியால்கள் தொகை என்பது இலங்கை ரூபாவில் 27 கோடி ரூபாவாக உள்ள நிலையில் அவருக்கு இந்தளவு பெரிய தொகையை செலுத்த முடியுமா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி முன்னாள் உபதவிசாளர் கிஷோர் பதவி நீக்கப்பட்ட வழக்கு இடம்பெற்று வருகின்ற நிலையில் புதிய உபதவிசாளரை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் கீழ்த்தரமான செயற்பாடுகளினாலேயே புதிய உபதவிசாளரை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பு இடம்பெற்றதாகவும் அவர் கூறினார். கிஷோர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்கின்ற இடத்திலே அந்த வழக்கு முடிகிற வரைக்குமாவது இந்த தேர்தலை நடத்தாமல் ஒரு புது நியமனத்தை செய்யாமல் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சி தந்தை செல்வாவுடைய கோட்பாடுகளிலே சித்தாந்தத்திலே செயல்படுகின்ற ஒரு கட்சி அல்ல. இன்றைக்கு அந்த பேரிலே தெற்கிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய முகவர்கள் இன்றைக்கு செயலாளர் பதவியிலே வந்து அதை பறித்து தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆரம்பத்தில் வந்து இந்த பதவி நீக்கம் கிஷோர் தொடர்பான பதவி நீக்கம் ஜனநாயக விரோதம் என்று எடுத்தடுப்புக்கு வந்து சொல்லி அதை பெருசாக எதிர்த்து பேர்ந்து அதே நபருக்கு நீதி நடக்கின்ற வகையில் வந்து வழக்கும் நடந்து முடிக்காத இடத்துல ஒரு தேர்தலை வைக்கிறதை வந்து எதிர்க்காமல் அதில் பாஞ்சு தாங்கள் அதில் லாபம் எடுக்கிறதுக்கு பதவி லாபம் எடுக்கிறதுக்கு திரிஞ்சது தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய அந்த திரு செல்வராய ஐயாவின் பாரம்பரியத்தை முற்றிலும் உதாசீனம் செய்து கேலிக்கூத்தாக்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் வந்து தமிழரசு கட்சி போட்டியிடப் போகின்ற அறிவிப்பை செய்த உடனே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தர தயார் வேண்டும். நாங்கள் 6 உறுப்பினர்களாக இன்றைக்கு புதிய துணை தவிசாளர் வந்து 7 வாக்குகளால் ஒரு டொஸ்ஸின் அடிப்படையில் வந்தது. அந்த 7 வாக்குகளில் வந்து 6 வாக்குகள் வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய வாக்குகள். ஆனால் அப்படி இருக்க வந்து நாங்கள் அந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டியிட போகிறதில்லை. மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நடந்த அநீதிக்கு அதை சரிப்படுத்துகிற வகையில் தமிழரசு கட்சி அவைக்கு உரித்தான அந்த பதவியை பறித்து கொண்டு போவதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிட விரும்பினால் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வாக்கெடுப்பில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய துணை தவிசாளருடைய வெற்றி எட்டப்பட்டிருக்கிறது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ரத்னலானி ஷைமா உள்ளிட்ட 3 மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர்.
திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கஞ்சிபாணி இம்ரானின் பிரதான உதவியாளரான ரத்மலானி சைமா கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் வெளிநாட்டிலிருந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலை இயக்கிய முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர் என காவல்துறை தெரிவிக்கிறது. இவரது போதைப்பொருள் வலைப்பின்னல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வந்ததாகவும் அதில் பெண்கள் உட்பட பலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் மக்கள் மேற்கொள்ளும் பாரம்பரிய கதிர்காம ஜாத்திரையால் யால மற்றும் குமண காடுகளின் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து வந்திருப்பதான குரல்கள் தற்பொழுது தென்னிலங்கையில் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டிற்கான கதிர்காம பாத யாத்திரை காலம் கடந்த 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்த நிலையில் இவ்வாறான விசமத்தரமான பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் இந்த பழமை ஆன்மீக யாத்திரை தற்பொழுது தமிழ் இளையோரையும் அதிகமாக இருப்பதால் அதனை இனிவரும் காலங்களில் வளரவிடாமல் எப்படியும் தடுத்துவிட வேண்டும் என்கின்ற திட்டங்களின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த முறை 40,000க்கும் மேற்பட்ட வடகிழக்கு தமிழ் யாத்திரிகர்கள் குமண யால பாதுகாக்கப்பட்ட தேசிய வனப்பகுதியின் வழியாக கதிர்காமத்தை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட இந்த தரப்புகள் கடந்த 2022 28,000 இருந்த யாத்திரிகர் தொகை 2025 34,000 உயர்ந்து இந்த ஆண்டு 41,077 அதிகரித்துள்ளமை சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளனர். தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனைச் சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணியின் உரிமையாளர்களிடம் மீளவும் கையளிக்க வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் இன்று மாலை வரை இடம்பெறவுள்ளது. ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲೆ ರಕಿನ ಪೊಲೀಸಿಯ ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲೆ ರಕಿನ ಪೊಲೀಸಿಯ ನೀತಿ ವಿರೋಧಿ ಪಂಚಲೆ ರಕಿನ ಪೊಲೀಸಿಯ ಪಕ್ಷಪಾತಿ ಪೊಲೀಸಿಯ ನೀತಿ ಕಡಕರಣ ಪೊಲೀಸಿಯ ನೀತಿ ಕಡಕರಣ ಪೊಲೀಸಿಯ ನೀತಿ ಕಡಕರಣ ಪೊಲೀಸಿಯ ಪಕ್ಷಪಾತಿ ಪೊಲೀಸಿಯ ಜಾತಿವಾದಿ ಪೊಲೀಸಿಯ. மண்டைதீவு படுகொலை மற்றும் புதைகுழி தொடர்பான வழக்கு ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு படுகொலை மற்றும் புதைக்குழி தொடர்பான வழக்கு நேற்று ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் நீதவான் அனீஃபா ரஜீப் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினால் மேலதிக சான்றுகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன. முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு விசாரணை நீடித்த வாத பிரதிவாதங்களை அடுத்து பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்காளிகள் சார்பில் சட்டத்தரணி சிவமாலைமுத்து கிருஷ்ணபிரினாவுடன் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மரியநாயகம், அதன் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார், வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர் அனுஷே ஜெயகாந்த் ஆகியோர் இன்று குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். அதன்பொழுது அடையாளம் காணப்பட்ட குறிப்பிட்ட இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் காணியின் உரித்து யாருடையது என்பதை உறுதி செய்து அறிக்கையினை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அத்துடன் கிராம சேவகர், பிரதேச செயலாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், வழக்கு சார்பானவர்கள், சட்ட விசாரணை அதிகாரி, காவல்துறையினர் மற்றும் பிரதேச முக்கியஸ்தர்கள்
விடயங்களை உள்ளடக்கிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்த ஆவண செய்யுமாறு மன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் சட்ட விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததும் அகழ்வு பணிகளுக்கான நிதியை திரட்டுவதற்கு துறைசார் தரப்பினரை நாடி நிதி பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்பொழுது செம்மணி புதைகுழி எச்சங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பின்னரும் குருக்கள் வடம் அடையாளம் காட்டப்பட்ட இடத்தில் தடயங்கள் கிடைக்காமையால் மீண்டும் பெரிதொரு இடத்தில் தோண்டப்பட்டு வருகிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டதோடு மண்டைதீவில் அபாரான ஒரு உறுதியான சான்றுகள் கிடைப்பதை சாட்சியங்களூடாக உறுதி செய்வது அவசியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலுடன் தொடர்புடைய 100 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட நிலத்தை முறைகேடாக 2 கோடி ரூபாவுக்கு தனிநபர்களுக்கு விற்பனை செய்த விடயத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பேரும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த விடயத்தில் விசாரணை தமிழக காவல்துறையின் சிறப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த முறைகேட்டுடன் தொடர்புடைய வெள்ளைத்துறை, அன்வர்தீன், முருகதாஸ் மற்றும் சேதுபதி ஆகியோர் இன்று அதிகாலை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது ஏற்கனவே 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறித்த கோவில் நிலத்தை விற்கவோ அல்லது வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தவோ முடியாது என விதிகள் உள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி திண்டுக்கல் பதிவாளர் விடுமுறையில் இருக்க அவருக்கு பதில் ஒரு நாள் மட்டும் பதிவாளராக வந்தவர் இந்த முறைகேட்டுக்கு துணை போன நிலையில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த 4 நாட்களாக தாக்குதல்கள் இல்லாத நிலையில் நேற்று இரவு திடீரென்று ஈரான் அமெரிக்க நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்துள்ளது. எனினும் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் அனைத்தும் இடைமறிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. 4 நாட்களாக நிலவிய அமைதிக்கு பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையில் கொதிநிலை மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு எதிராக நேற்று இரவு ஈரான் ஒரு திடீர் தாக்குதல் முயற்சியை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க படைத்தரப்பு ஈரான் ஏவிய அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் யோர்தானில் உள்ள ஒரு அமெரிக்க தளம் குறிவைக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுததாரிகளுக்கு எதிராக சவுதியுடன் படைகளுடன் இணைந்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்திய பின்னர் ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வார இறுதியில் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்திய டொனால்டு டிரம்ப் தெஹ்ரானுடன் நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் ஈரானின் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் நிபுணத்துவம் உள்ளவர்களை தக்க வைக்கவே ஓய்வூதிய வயது அதிகரிப்பு என்கிறார் ஜனாதிபதி. காலி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து. போதைப்பொருள் கடத்தல்காரர் ரத்மலானி சைமா மலேசியாவில் கைது. கஞ்சிப்பானை இம்ரானுடன் தொடர்புள்ளதாக தகவல். கதிர்காம யாத்திரையினால் மாசுபடும் யாழக்குமண காடுகள். தென்னிலங்கையிலிருந்து ஒலிக்கும் குரல்கள். பழனி முருகன் கோவில் நில முறைகேடு, 4 பேர் கைது. அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் திடீர் ஏவுகணை தாக்குதல் இடைமறிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.